ஹேண்ட் ஸ்டாண்ட் இது பார்க்க ரொம்ப கூலா தெரியுதுல. இது கத்துக்கிறதுக்கு நீங்களும் நானும் நம்மள நிறைய பேர் யோசிச்சிருப்போம். இது பார்க்க என்னதான் இவ்வளவு கஷ்டமா தெரிஞ்சாலும் இது அவ்வளவு கஷ்டம் இல்ல. ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான டெக்னிக் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஹேண்ட் ஸ்டாண்ட் ஈஸியாவே கத்துக்க முடியும். நானே இந்த டெக்னிக்கை புரிஞ்சு கத்துக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ உங்களை நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேசிக்கா ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஃபுல் பாடி மசில் டென்ஷன் இந்த சிஸ்டமா நம்ம புரிஞ்சுக்கணும். இது எவ்வளவு சீக்கிரம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களால ஹேண்ட் ஸ்டாண்ட் அன்லாக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பேப்பர் நான் ஒரு பேலன்ஸ் பேஸ் பண்ணி மட்டுமே ஆக்ஷன் பண்ணா 1 செகண்டுக்கு அப்புறம் ஒன்று முன்னாடி விழுவேன். இல்லைன்னா அதே நான் திரும்ப ட்ரைன் பண்ணக்குள்ள 1 செகண்டுக்கு அப்புறம் நான் பின்னாடி விழுவேன். எப்ப என்னோட ஃபுல் பாடியை ஒரு மசில் டென்ஷன் ஒரு ப்ரெஷர்ல வச்சுட்டு நான் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றேனோ அப்ப என்னால 1 செகண்ட் பண்ண முடியும். ஹேண்ட் ஸ்டாண்ட் என்னால பல செகண்ட் பண்ண முடியும். நான் லைவ் எக்ஸாம்பிளா சொல்றேன், உங்களுக்கு நல்லாவே ஈஸியா புரியும். நான் ஹேண்ட் ஸ்டாண்ட் ஒரு பேலன்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் பண்ணனா 1 செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு நான் முன்னாடி பக்கம் விழுந்துறேன், இல்லைன்னா நான் பின்னாடி பக்கம் விழுந்துறேன். என்னால நிறைய நேரத்துக்கு ஹேண்ட் ஸ்டாண்டை ஹோல்டு பண்ண முடியல. எப்ப என்னோட ஃபுல் பாடியை நான் ஒரு டென்ஷன் மசில் டென்ஷன் ஒரு ப்ரெஷர் கொள்ள வச்சுட்டு நான் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றேனோ அப்ப என்னால அந்த 1 செகண்ட் பண்ண முடிஞ்ச ஹேண்ட் ஸ்டாண்டை என்னால நிறைய நேரத்துக்கு ஹோல்டு பண்ண முடியும். நண்பர்களே, ஃபுல் பாடி மசில் டென்ஷன் தான் ஹேண்ட் ஸ்டாண்டுக்கான ஒரு டீப் டெக்னிக். இதை நீங்க எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களால ஹேண்ட் ஸ்டாண்டை கத்துக்க முடியும். இப்போ ஃபுல் பாடி மசில் டென்ஷன் சிஸ்டம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் சொல்றேன். இது உங்களோட ஒர்க் அவுட் ருட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹோலோ பாடி ஹோல்ட். இது நம்ம எப்படி பண்ணணும்னா நம்மளோட லோவர் பேக்கை வந்து கிரவுண்ட்ல டச் பண்ண மாதிரி வச்சுட்டு நம்ம லெக்ஸை வந்து முன்னாடி பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் நம்ம ஹேண்ட்ஸையுமே நம்ம பின்னாடி பக்கம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுவோம். அப்படி பண்ணக்குள்ள நம்மளோட கோர் நம்மளோட ஃபுல் பாடி எல்லாமே நல்லாவே என்கேஜ் ஆகும், நம்மளுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும். 2வது எக்ஸசைஸ் எல்சிட். எல்சிட் பண்றதால நம்ம ட்ரைசெப், ஸ்கேப்புலா, கோர் அப்புறம் குவாட் இது 4 மசில்ஸுமே நல்லாவே என்கேஜ் ஆகும். இது நல்லா நம்ம ஆக்டிவ் ஆகிறதால நம்மளோட ஃபுல் பாடி மசில் டென்ஷனை சீக்கிரமாவே புரிஞ்சுக்க முடியும். ஸ்டார்டிங்ல எல்சிட் பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா அதோட பிகினர் வெர்ஷன் எல்சிட் லெக் ரைசஸ். இதை நம்ம ஒன்ஸ் மாஸ்டர் பண்ணிட்டு எல்சிட்ல நம்ம இன்னுமே ப்ரோக்ரஷன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பேசிக்கா ஃபுல் பாடி மசில் டென்ஷனுக்கான எக்ஸசைஸ். அடுத்த வீடியோல ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு பேசிக்கான ஸ்ட்ரென்த் எப்படி பில்ட் பண்றது, பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது அதுக்கான எக்ஸசைஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.